ஒரு நாள் மாலை வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போக ஒரு இளைஞர் பேருந்து நிலையத்துல நின்னுக்கிட்டு இருந்தார். பேருந்து வந்ததும் அதுல ஏறினார். டிக்கெட் வாங்கும்போதுதான் தன்னுடைய திறந்து பார்த்தார். அவரிடம் வீட்டுக்கு போக தேவையான பணம் இருந்தது. ஆனால் அந்த பேருந்து கட்டணத்துக்கு மட்டும் கொஞ்சம் பணம் குறைவாக இருந்தது. என்ன செய்வதுன்னு தெரியாம கிட்ட தயக்கத்தோட பேசிக்கிட்டிருந்தார். அதை அருகில் இருந்த ஒரு பெண் கவனிச்சாங்க. யாரிடமும் எதுவும் கேட்காமல் தன்னுடையல இருந்து தேவையான பணத்தை எடுத்து கிட்ட கொடுத்தாங்க. அந்த இளைஞர் ஆச்சரியமா அவரை பார்த்து, ரொம்ப நன்றி மேடம் ன்னு சொன்னார். அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லை. ஒரு நாள் உங்களால இன்னொருத்தருக்கு உதவ முடிஞ்சா அப்போ அவருக்கு உதவுங்க ன்னு சொன்னாங்க. சில நாட்கள் கழித்து அதே இளைஞர் மீண்டும் பேருந்து நிலையத்துக்கு வந்திருந்தார். அங்கே ஒரு டெலிவரி ஒர்க்கர் பதற்றமாக தன்னுடைய தேடிக்கிட்டிருந்தார். பேருந்து வர இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருந்தது. அந்த கிட்ட டிக்கெட் வாங்குவதற்கு கூட பணம் இல்லை. அதை பார்த்த அந்த இளைஞர் ஒரு நிமிஷமும் யோசிக்காமல் அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்தார். அந்த டெலிவரி ஒர்க்கர் நன்றியுடன் அவரை பார்த்தார். அப்போது அந்த இளைஞருக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. நல்லது நம்மிடம் திரும்பி வரணும்னு அவசியமில்லை. அது இன்னொருத்தரிடம் போய் சேர்ந்தாலே போதும். ஒரு சின்ன உதவி இன்னொரு சின்ன உதவியை உருவாக்கியது. இப்படித்தான் மனிதநேயம் ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பயணம் செய்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது எதிர்பாராமல் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்களா? அவர்களுடைய நல்லதை நீங்கள் இன்னொருவருக்கு செய்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்க.